வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வாரமும் சீரியல்ஸோட டிஆர் ரேட்டிங் கரெக்டாக ரிலீஸ் ஆயிடுது. இந்த வாரமும் 40வது வாரத்துக்கான டிஆர் ரேட்டிங் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் இந்த முறை டிஆர் ரேட்டிங்ல பெரிய லெவலில் சேஞ்சஸ் நடந்திருக்கு. எப்பவுமே ரோஜால பாரதி கண்ணம்மா தான் டிஆர்ல டாப்ல இருக்கும். பட் 40வது வாரத்தில் ரோஜாவும் பாரதி கண்ணம்மாவும் முதல் இடத்த பிடிக்கல. முதல் முறையா சன் டிவியோட வானத்தை போல சீரியல் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. அதே சமயம் ரோஜா 3வது இடத்துக்கு போயிடுச்சு. ரீசெண்டாகவே சன் டிவியில் ரோஜாவும் விஜய் டிவியில் பாரதி கண்ணம்மாவும் எதிர்பார்த்த அளவுக்கு டிஆர் ரேட்டிங்கை அச்சீவ் பண்ணுறதில்ல. 40வது வாரத்தில் விஜய் டிவிக்கு ஒரே ஒரு டைம் ஸ்லாட் மட்டும் தான் கிடச்சிருக்கு. மற்ற எல்லா டைம் ஸ்லாட்டுமே டோட்டலாகவே சன் டிவி பிடிச்சிட்டாங்க. அதே சமயம் ஜீ தமிழ் டிவி சீரியல்ஸ் எப்பவும் போல ஒவ்வொரு டைம் ஸ்லாட்லேயுமே 3வது இடத்தை தான் பிடிச்சிருக்கு. இப்போதான் ஜீ தமிழ் டிவியில் நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. இதோட ரியாக்ஷன் இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும். விஜய் டிவியில் பிக் பாஸ் சீசன் 5 நிகழ்ச்சியை ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு வீக் டேஸில் மட்டும் 4.92 டிஆர் ரேட்டிங் கிடச்சிருக்கு. இது இல்லாமல் ஓப்பனிங் எபிசோடுக்கு 8.60 டிஆர் ரேட்டிங் கிடச்சிருக்கு. பட் முந்தைய சீசனை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசனுக்கு ரேட்டிங் கம்மியாக தான் கிடச்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் டைம் ஸ்லாட் தான். வீக் டேஸில் பிக் பாஸ் நிகழ்ச்சி நைட்டு 10 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்குமே விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது. அந்த டைமில் நிறைய பேரால் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்க முடியாது. ஸோ ரேட்டிங் கம்மியாக தான் கிடைக்குது. ஜீ தமிழ் டிவியோட சர்வைவர் நிகழ்ச்சிக்கு 1.54 டிஆர் ரேட்டிங் 40வது வாரத்தில் கிடைச்சிருக்கு. சேனல் தரப்புல எதிர்பார்த்ததை விட ரொம்ப கம்மியான ரேட்டிங் தான் சர்வைவர் நிகழ்ச்சிக்கு கண்டினியூவா கிடைச்சிட்டு இருக்கு. இனி 40வது வாரத்தில் ஓவரால் டிவி சீரியல்ஸ்க்கு என்ன மாதிரியான ரேட்டிங் கிடைச்சிருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாத வீடியோ ஃபுல்லாக பாருங்க. 40வது வாரத்தில் வானத்தை போல சீரியல் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 10.17. சுந்தரி 2வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 9.96. ரோஜா 3வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 9.95. பூவே உனக்காக 4வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 9.60. பாரதி கண்ணம்மா 5வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 9.48. கண்ணான கண்ணே 6வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 9.25. பாண்டி ஸ்டோர்ஸ் 7வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 9.14. பாக்கியலட்சுமி 8வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 8.62. ராஜாராணி சீசன் 2 9வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 8.25. அபினானு 10வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 8.19. அன்பேவா 11வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 7.09. தமிழ் சரஸ்வதி 12வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 6.28. மௌனராக சீசன் 2 13வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 5.49. பாண்டவர்லாம் 14வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 5.44. சந்திரலேகா 15வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 5.11. 40வது வாரத்தில் சன் டிவியோட வானத்தை போல சீரியல் தான் ஓவரால் டிவி சீரியல்ஸில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. முதல் முறையாக வானத்தை போல சீரியலுக்கு முதல் இடம் கிடைச்சிருக்கு. துளசியோட மேரேஜ் நெருங்க சீரியலோட ரேட்டிங் அதிகமாகுது. லாஸ்ட்டாக கண்ணானக்கண்ணி சீரியலும் இந்த மாதிரி முதல் இடத்த பிடிச்சது. அந்த டைமில் கண்ணானக்கண்ணி சீரியலையும் மேரேஜ் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆச்சு. ஸோ ப்ரமோஷன் அதிகமாக பண்ணாங்க. பட் வானத்தை போல சீரியலுக்கு கண்ணானக்கண்ணி சீரியல் அளவுக்கு ப்ரமோஷன் பண்ணலை. இருந்துமே ரேட்டிங் அதிகமாக கிடைக்குது. இதுக்கு அடுத்ததாக இந்த முறை ஓவரால் டிவி சீரியல்ஸில் சுந்தரி 2வது இடத்த பிடிச்சிருக்கு. சுந்தரி டீம் தொடர்ந்து நல்ல திரைக்கதையை கண்டினியூ பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரமாக சுந்தரியும் ஓவரால் டிவி சீரியல்ஸில் முதல் இடத்த பிடிச்சிடும். ரோஜா இந்த முறை ஓவரால் டிவி சீரியல்ஸில் 3வது இடத்த தான் பிடிச்சிருக்கு. ரோஜா சீரியலோட டிஆர் ரேட்டிங் ரீசெண்டாகவே டவுன் ஆகுது. அதுக்கு முக்கிய காரணம் சீரியலோட ஸ்டோரி ஒரே ட்ராக்ல இனிமேல் ட்ராவல் ஆகிறது தான். விஜய் டிவியை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து சில வாரமாக முதல் இடத்த பிடிச்ச பாண்டி ஸ்டோர்ஸ் இந்த முறை டவுன் ஆயிடுச்சு. மறுபடியும் பாரதி கண்ணம்மா விஜய் டிவி சீரியல்ஸில் முதல் இடத்த பிடிச்சிருச்சு. பட் பாரதி கண்ணம்மா ரேட்டிங் பழைய மாதிரி இனிமேல் இம்ப்ரூவ் ஆகலை. பூவே உனக்கா சீரியலோட சண்டே சிறப்பு நிகழ்ச்சிக்கு 6.52 டிஆர் ரேட்டிங். இந்த முறை பூவே உனக்கா சீரியல் 8 மணி டைம் ஸ்லாட்டை பிடிச்சிருச்சு. இருந்துமே இந்த சீரியலோட டைம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்தடுத்த வாரத்தில் என்னென்ன சேஞ்சஸ் டிஆர்பியில் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எப்போ உங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய். கன்ஃபர்ஸாக வெயிட் பண்ணி